இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வா. நில்லுமா, என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கோவப்படாதீங்க. உங்க குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணதா வந்திருக்கோம். ஏற்கனவே நீங்க குழந்தைக்கு நல்லது பண்ணதெல்லாம் போதும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இங்க பாருங்க, உங்க கோவம் நியாயமானதுதான். அதுக்காக எங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி கோவப்படலாமா? நாங்க எதுக்கு வந்திருக்கோம் பொறுமையா கேளுங்க. கோர்ட்டு தண்டனையில இருந்து தப்பிச்சாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்க குழந்தைங்க நிலைமைய நினைச்சு நாங்க படுற வேதனை அவங்கள சும்மா விடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் எங்களை சமாதானப்படுத்த உங்களை அனுப்பி வச்சிருக்காங்களா? உங்க சமாதானம் தேவையில்ல, முதல்ல இங்க இருந்து போங்கம்மா. அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாதீங்க, அப்புறம் அதை அள்ள முடியாது. பாதிக்கப்பட்ட இந்த 4 குழந்தைங்களும் நல்லபடியா கண்ணு முழிக்கணும், பெத்தவங்க மனசு குளிரணும். அது வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா வேகமா போனாங்களே, எங்க போனாங்க தெரியுமா? குழந்தைங்க கண் முழிச்சு பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன்னு கோவில்ல அம்மன் முன்னாடி தியானத்துல உட்கார்ந்துருக்காங்க. கேஸ்ல இருந்து விடுதலையான மத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா அம்மா கோர்ட்ல இருந்து கிளம்பி நேரா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை வந்து பார்த்து இவங்க எல்லாம் நல்லபடியா குணமாகணும்னு சொல்லி கோவில்ல போய் உட்காந்துருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் எங்க குறிக்கோளா இருந்திருந்தா நாங்க இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. கோவில்ல வயசான தாத்தா ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் அவர் சொன்னபடியே நடக்கும். இப்படி ஒரு அவமானம் நடக்கும்னு கூட அவரே சொன்னாரு. அந்த தாத்தா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த தீர்த்தத்தை கொடுக்க சொல்லிருக்காரு. அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த தீர்த்தத்தை கொடுக்க அனுமதி கொடுங்க. எங்க குழந்தையோட நிலைமையை பார்த்து வேதனையிலயும் ஆத்திரத்திலயும் தான் அப்படி பேசிட்டோம். மத்தபடி குழந்தையோட நல்லதுக்காக நீங்க எது செஞ்சாலும் நாங்க வேணும்னு சொல்ல மாட்டோம். ஆமாமா, எங்க குழந்தைங்க குணமாகணும், அதுதான் எங்களுக்கும் வேணும். அந்த தீர்த்தத்தை உங்க கையாலேயே குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொடு. கவலைப்படாதீங்க, சரியாயிடும். தாத்தா கொடுத்த தீர்த்தமும் எங்க அம்மாவோட பிரார்த்தனையும் நிச்சயமா குழந்தைங்களை காப்பாத்தும். கவலைப்படாம தைரியமா இருங்க. கண்டிப்பா குழந்தைங்க சீக்கிரமா கண்மொழிப்பாங்க. வாங்க போலாம். அக்கா, உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீங்க எங்களை வீட்டுக்கு போக சொன்னீங்களா? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான் நாங்க வீட்டுக்கு போனோம். ஆனா நீங்க இல்லாத அந்த வீட்ல என்னால இருக்கவே முடியலக்கா. அதனாலதான் கிளம்பி உடனே மறுபடியும் இங்க வந்துட்டோம். ஆமா ஆண்டி, நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம இந்த மாதிரி கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எங்களால எப்படி ஆண்டி வீட்ல நிம்மதியா இருக்க முடியும்? அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரி. நீங்க இங்க இப்படி அன்ன ஆகாரம் இல்லாம கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நான் மட்டும் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? நானும் உங்க கூட இங்கே தான் இருக்க போறேன். இதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன்க்கா. இந்த சம்பவம் குறித்து மேலும் பல செய்திகளை அறிய சம்பவ இடத்திற்கு நமது நிருபர் கலா விரைந்துள்ளார். அங்கிருந்து அவர் பகிர்ந்து கொள்ளும் செய்திகளை நாம் இப்போது காண்போம். அகிலாமா மேலையும் ஆதித்யா பேபி ஃப்ரூட் ப்ராடக்ட் மேலையும் கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு யாரோ பண்ண சதிதான் இது. அகிலாமா எங்களோட குழந்தைங்க சீக்கிரம் குணமாகணும்னு கோயிலுக்கு போய் தியானம் இருந்தாங்க. இந்த நல்ல மனசு யாருக்கு வரும்?
அந்த அகிலாமா நல்லா இருக்கணும், எந்த குறையும் வரக்கூடாது, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நெடூடி வாழணும், அந்த பால் பவுடர்ல கலப்படம் பண்ணவங்க நாசமா போகணும். எங்க பாவமும் எங்க வயிற்றுச்சும் அவங்கள சும்மாவே விடாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு தண்டனை கொடுப்பாருன்னு சொன்ன நாங்களே சொல்றோம். கடவுள் உங்களுக்கு ஒரு குறைய வைக்க மாட்டாருமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா. குழந்தைங்களை காரணம் காட்டி என்ன உங்களுக்கு துரோகம் பண்ண வச்சதே இவங்கதான். என்ன முழிக்கிற? நீ சாப்பிட்டதுல விஷம் கலந்திருக்கு, அதனால உன் உயிர் போக போகுதுன்னு நினைச்சு பயப்படுறியா? பயப்படாத. சாப்பாட்டுல விஷம் வச்சு கொலை பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு கொடுமைக்காரி கிடையாது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம குழந்தைங்க பால் பவுடர்ல நீ ஒரு கெமிக்கலை கலந்தியே, அதே கெமிக்கல் தான் இப்ப நீ சாப்பிட்டதுலயும் கலந்திருக்கு. தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதா? தண்ணி ஊத்தி எரிச்சல அடக்கலான்னு பாத்தியா? தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட குடுக்க முடியாத அளவுக்கு என்ன ஒரு கொடுமைக்காரியாக்கிட்டியே. அந்த கெமிக்கலை சாப்பிட்ட நீயே இவ்வளவு அவஸ்தைப்படுறியே. பாவம் சின்ன சின்ன குழந்தைங்க, அதுங்க எப்படி துடிச்சு போயிருக்கும். அவங்கள பெத்தவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க.